ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் அதிபதி. உச்சமாகிறது 7ஆம் வீட்டுல போய் உச்சமாகிறார். அப்போ 7இல் குரு வருகிறார். 3ஆம் அதிபதியான குரு உச்சமாகும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடையில்லாம நடக்குங்க. நீங்க எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அதெல்லாமே வெற்றி அடையும். காரிய ஜெயங்கள் உண்டாகும். நீங்க எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நகை சேரக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த அதிபதி உச்சமாகும் பொழுது இந்த வருஷம் நகை சேரும். அடமானத்துல இருக்கக்கூடிய நகை எல்லாமே மீட்டு எடுக்க போறீங்க. புதியதாக நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பும், உங்களுடைய வீட்டுல என்னென்ன தேவைகள் இருக்கோ, கணவருடைய தேவைகள், மனைவியுடைய தேவைகள், இதெல்லாமே செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால விரயங்கள் குறைய போகுது. அப்படியே நீங்க விரயங்கள் பண்ணலாம். அது சுப விரயங்களாகவும், தான தர்மங்களாகவும், ஆன்மீகத்துக்காக செலவு பண்றது, கோயிலுக்காக செலவு பண்றது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, இது போல சில விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நல்ல தூக்கம் வரப்போகுது. சில நாள் 7.5 சனி காலகட்டங்கள்ல தூக்கத்தை இழந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக நல்ல தூக்கம், மனசு நிம்மதியா இருக்க போறீங்க. இழந்த சொத்துக்கள் எல்லாமே மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அப்ப குரு எங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார், உங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். இப்ப ராசியை குரு பார்க்கிறாருன்னு பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இழந்த சொத்தாக இருந்தாலும் சரி, இழந்த பெயர், புகழ், மதிப்பாக இருந்தாலும் சரி, இழந்த பணம், நகை எல்லாமே மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் விலகிறது, மனசு ஒரு நிம்மதியா இருக்கிறது. அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லாபங்கள் பெருக போகுது. எதை தொட்டாலும் லாபங்கள் உண்டு. நீங்க 1 மடங்கு லாபங்கள் வைத்தீங்கன்னா அது பல மடங்காக திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப மகர ராசிக்கு இந்த வருடம் முழுக்க முழுக்க யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நன்றி.